சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில், இதை மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரது பார்வையில் மிக வலுவாக சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் வித்யாகாரகரான புதனை பார்க்கிறார். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க. 3 கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலுப்படுத்துவது என்பது உறுதியாகவே ஒரு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லிவிடலாம். அந்த வகையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கும் போது, அவருடன் புதன் இணைந்து குரு புத யோகத்தையும், சூரியன் இணைந்து குரு சூரிய யோகத்தையும், புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும், இப்படி பல்வேறு வகையான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் சூரியன் எழுதிய தலைவிதியாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு உறுதியாகவே விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிக பெரிய அளவிலான சிரமம், தடை அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் ராசியின் அதிபதியான சூரியன் எழுதிய தலைவிதியாக இந்த வேளையில் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதீத ஆளுமை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமில்லாது ராசியின் அதிபதியான சூரியன் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிரமங்கள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. மேலும் குரு பகவான் புதனோடு இணைந்து சூரியன் தனது சப்தம பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் பதிக்கிறாருங்க. எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவரின் பார்வையோடு இணைந்து சூரியன் மற்றும் புதனின் பார்வையும் இந்த வேளையில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பல மடங்கு வலுப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் தவிடுபடியாவதோடு தந்தை வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்பும் சங்கடங்களும் உறுதியாக விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி நிறைந்த சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளில் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை சாதகமாக கைகூடும். குழந்தை பாக்கியம் நிறைவாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் குருவுடன் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையை நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது பண வரவில் இருக்கக்கூடிய தடை விலகும். சொந்தங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகி உறவு வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். உடல் நலத்தில் திருப்திகரமான சூழல் நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு விலகும். அதோடு
அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும், சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வேலை ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் குறையும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது நிர்வாகத்தினர் பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் பெற முடியும். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த உயர் பொறுப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக கைகூடும். மத்திய மாநில அரசின் சலுகை எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடுங்க. குறிப்பாக அரசாங்க சார்ந்த பணிகளில் புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய அரசாங்க ரீதியான பணிகள், குறிப்பாக குடும்ப அட்டை மற்றும் பல்வேறு வகையான புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல விண்ணப்பங்களுக்கு இந்த தருணத்தில் வெற்றி கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் நிறைவாக உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எனவே லாபம் உயரக்கூடிய தருணமாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன், புதன் மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துவதால் தைரியமாகவும் துணிச்சலாகவும் சரியான முடிவை மேற்கொண்டு முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறையின் நாயகர்களாக பார்க்கக்கூடிய குரு, சூரியன், சுக்கிரன், சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக வலம் வரும்போது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு உறுதியாகவே கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி இந்த தருணத்தில் நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். சிரமம், தொல்லை, அலைச்சல் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வருவதால் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பல்வேறு வகையான திட்டங்களை புதிய யூகம் வகுத்து மேற்கொள்வதால் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரும். மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறுவதோடு அனைத்து வகையான பணிகளையும் புத்துணர்ச்சியுடன் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமம், தடை விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.